ஸ்டே டியூன், காலைல பார்க்கலாம். பாய். வணக்கம் மக்களே, இது நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் போகிறோம். அதுவும் நான் தனியாக போகும்போது என் கூட சேர்ந்து ஒரு 8 பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்பவுமே ரோட்டில் போய் தான் நமக்கு பழக்கம், ரோட்வேஸ்லாம் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நம்ம போட்டில் வந்து ஒரு vlog எடுக்கிறோம். ஸோ என்ன இடம்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ மீஞ்சூர்லேருந்து வந்துட்டோம், போட்டில் ஏறியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 மணி ஆகுது. இந்த போட்டில் ஏறிட்டா எதுவுமே தெரியல, சுற்றி பார்க்குறது உங்களுக்கு இருட்டாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் கரைக்கு போயிட்டு அந்த தீவில் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏடா அது மீனாச்சு என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போட்டில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மீனோட தாக்குதலுக்கு நாங்கள் ஆளாயிட்டோம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கிளிப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. வீடியோட லாஸ்ட்டில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மீன்டா மீன்டா ஏன்னைய பயந்துக்கிற எவ்வளோ மீன் பாருங்க. ஏய் இதில் போடுறா, கடலில் தூக்கி போடுறா. ஆமா வேணுமா? உள்ள போடுறா. என்ன மீன் ஏரி மீன்? ஜிலேபியா? பார்த்து போ சரியா. உங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு, நம்ம புலிகேட் பீச்லேருந்து உள்ள ஒரு 7 கிலோமீட்டர், அதாவது 1 hour ட்ராவல் பண்ணி போனோம்னா ஒரு ஐலாண்ட் வரும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சீன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை படத்தில் வர மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் இருந்த ஒரு சீன்ஸ் இருக்கா நீங்கள் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் நைட்டில் வந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது நம்ம புலிகேட் பீச்லேருந்து பழக்காடு பீச்லேருந்து கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போயிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் இது மாதிரி அந்த போட் வைப்ரேஷனால அந்த மீன்கள் வந்து மேலே வரும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. சுற்றி கேட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஒரு சைடு எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அதை மேலே பட்டுன்னு படுதுன்னு பார்த்தா ஃபுல்லாக மீன். அதை நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அப்போ தான் அந்த அண்ணா இந்த விஷயத்த வந்து சொன்னார். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கரைக்கிட்ட வந்துட்டோம். போட்டை ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ணா வந்து இப்போ போட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம போயிட்டு டென்ட்டுக்கான வேலையை நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இப்போது நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பழையவேற்காடு பீச்சிலேருந்து உள்ள ஒரு 7 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக. ஆக்சுவலாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் இருக்கும், நம்மளுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தீவு இருக்கும். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணி ஐடியா இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பேக் வாட்டரு, இங்கே வந்து கடல். உள்ளேருந்து நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம். நம்மளுக்கு இது மாதிரி ஒரு தீவு கிட்டத்தட்ட இருக்காங்க. நம்மள மாதிரி நம்ம ஒரு 10 பேர் வந்தோம் பஸ்ஸும் கூட. ஸோ நம்மள மாதிரி ஒரு 10-15 குரூப் தள்ளி இது ஃபுல்லாகவே தீவு தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் காலையில் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ அந்த சைடு பாருங்கள் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ஒரு ஆள் வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. தீவு மாதிரி தான் இருக்குது, புதுசாக இருக்குது. நமக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் 10 பேருக்கு சொல்லியிருந்தோம். 10 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வெத்த சாப்பாடு, மீன் குழம்பு, எறா தொக்கு, அவிச்ச முட்டை, அதே மாதிரி வந்து மீன் வறுவல், ரசம் கொடுத்துருந்தாங்க. நண்டு இல்லைன்னா சிக்கன் இது வந்துட்டு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. 20 லிட்டர் கேன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு வந்து டேஸ்ட் வந்து சுமார்னே சொல்லலாம். பட் சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்து பர்சனலாக எறா வந்து நல்லா செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டென்ட் ஷீட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ டென்ட் வேணாலும் போடல, நாங்கள் வந்து கீழே போட்டு யூஸ் பண்ணிட்டோம். சாப்பாடு வந்து எனக்கு நல்லாவே பத்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல நல்லாவே அந்த அண்ணா சர்வ் பண்ணி கொடுத்துருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே ஃபயர் கேம்ப் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நம்ம பசங்களோட டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பாட்டு பாடி அங்கே ஒரு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிருந்தோம். அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா இந்த தீவை பற்றி பேசலாம்.
ஆல்மோஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த சைடு வந்து நான் சொன்ன மாதிரி கரை. இப்போ நான் படுத்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா பீச்சு. டைம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, டைம் ஆக வந்து தண்ணி வந்து ஏறும், அந்த தீவுக்கிட்ட வந்துடும், நம்ம வந்து காலைல ஒரு 7 o'clockலாம் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நைட்டு வந்து ப்ரோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ஃப்ரெண்டு, நான் இந்த ஏரியா வரப்போ வந்து பார்த்தோன்னா மொக்கா நினச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒர்த்து, ஆக்சுவலாக வந்து 1000 ரூபாய்க்கு ஒர்த்து. எத்தனை 5 பேர் வந்தோம். 8 பேர்ரா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நாங்கள் தனியாக 5 பேர் காரில் வந்தோம். மொத்தம் வந்து 30 பேர் வந்தோம். ஓகேங்களா, இது ஒர்க் ப்ளேஸு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக தூங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஒர்த்து தான். எனக்கு யூடியூப்ல அவ்வளோ பேச தெரியாது, இவன் பேசுவான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீ கண்டினியூ பண்ணி. எனக்கே பேசுகிறேன் எது வச்சு ஓட்டின்னு. ஸோ அது மாதிரி வந்தாச்சு. நைட்டில் வந்து லேடிஸ்க்கு அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் மச்சான். மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. பேசிட்டா அப்படி பேசிட்டா நீ பேசி. டேய் யா பேஸ்க்கு லைக்ஸ் வரும். இல்லை வரும், மூஞ்சி காட்டினா மூஞ்சி கொஞ்சம் லைக் வருமா பாருங்க. பாருங்க. ஏய் ஏன் மூஞ்சி காணுங்க. இல்லை மச்சான், நான் இல்லைடா, நான் மேட்ரிமோனியில் நாளைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்டா, நாளைக்கு வந்துடும்டா. சரி நான் பேச நீ பேசிடுறா. ஓகே குட் நைட். அதே மாதிரி தூங்குறேன். பை குட் நைட். பீச்சில் தூங்குறேன். சரி டூ. ஸோ அதே மாதிரி வந்து நைட்டில் வந்து லேடிஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்தோம்னா சீக்கிரம் ஒரு 4-5 மணிக்கு வந்துருங்க. மண்ணு தூக்கி போட்டுக்கிறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். ஸோ அதே மாதிரி வந்து 5 மணிக்கு நம்ம கிளம்புனோன்னா ஒரு 7 மணி, ஒரு 6:30-7 மணிக்கு நாங்கள் கிளம்புந்து. அங்கே போட் எடுத்தது வந்து 7 மணி, இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அதே மாதிரி காலையில் வந்து நம்மளை ஒரு 7:30-8 மணிக்கெலாம் வந்து கரையில் விட்டுருவாங்க. ஃபுட்டு நல்லா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 900, அதாவது 900 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கேங் அதிகமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்கெனிங் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸு இல்லை எதனா வேணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையாக வாங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி கேம்ப் ஃபயர் வந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் தான் வந்து பெர்மிஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அந்த போலீஸ் வருவாங்க. லாஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சின்னு சொன்னதுனால அந்த கேம்ப் ஃபயர் வந்து 11 மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் தான் அது. பீச்சில் படுத்துட்டு இருக்க பாருங்கள். நான் அங்கே ஒரு 5-6 பசங்களாம் வந்து படுத்து இது பண்ணியாச்சு. நாங்கள் ஒரு 3 பேர் வந்து பீச் ஓரமாக படுத்துட்ருக்கோம். அதுவும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2-2:30 மணிக்கெலாம் வந்து தண்ணி வந்து மேலே ஏறிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூரா தீப்பட்டலாம் இல்லைடா. ஸோ ஏறிடும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி வரைக்கும் படுத்துட்டு நம்ம வந்து அங்கே போயிடல. நான் உங்களுக்கு மார்னிங் சன்ரைஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து ட்ரோன் ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நான் தூங்கி இருந்துக்கிறேன். குட் நைட். காலையில் வந்து வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ சரி அப்புறம் பார்த்துக்கோ. சரி என்ன சொல்லணுமா சொல்லிடுறேன். இந்தடா ரொம்ப நேரம் ஏதோ பேசணுன்றாங்க. டீப்படி கொடுக்க மாட்டேங்க. இல்லை தீப்பெட்டி மாட்டி வர்றாங்க சும்மா. ஸ்டேட்யூன் காலைல பார்க்கலாம். பாய் பாய். விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 6 மணி வந்து ஆகுது. 6 மணிக்கு வந்து இவ்வளோ வெளிச்சம். அதாவது நான் 5 மணிக்கு எழுந்து பார்த்துமே இவ்வளோ வெளிச்சமாகிடுச்சு. ஸோ நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் முடிச்சு நம்ம சாப்பிட்டு தூங்கியாச்சு. காலைல எழுந்து இதுதான் வியூ பாயிண்ட்டு. வியூ கொஞ்சம் பாருங்கள் சொல்லிட்டு. ஸோ அந்த சைடு தான் வந்து ஃபிஷிங்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போய் ட்ரோன் ஷாட் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு
மக்களே நீங்க ட்ரோன் ஷாட் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். மணி கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7:30 மணி ஆகுது. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம பசங்களாம் வந்து போட்ல ஏறிட்டு இருக்காங்க, நீங்க பார்க்கும்போதே தெரியும். நம்ம கூட வந்த பசங்க வந்து நீங்க நைட்ல யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பசங்க இந்த மூஞ்சிங்க தான் நம்ம கூட நைட் வந்து டிராவல் பண்ணுச்சு. ஸோ நல்ல பசங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான இடம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்த அண்ணா வந்து சொன்னார். இவர் பேர் தான் ராஜசேகர். நம்மளுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணாரு. இவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜஸ்ட் யாராச்சும் வர மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. இப்போ நீங்க பார்க்கும்போதே சுற்றி தெரியும், 2 சைடும் தீவுகள் தான் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நான் சன் ரைஸை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சன் நல்லா ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னால் இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நிறைய பறவைகளும் வருதுன்னு சொல்றாங்க. நான் பார்த்தது வந்து அன்னப்பறவை, கொக்கு, சில பறவைகள்லாம் பார்த்தேன். இதை தவிர்த்து நிறைய பறவைகளும் இந்த இடத்துக்கு வருது. இந்த பறவைகளை நீங்க பார்க்கணும்னா நீங்க கரையோரமா இருந்த இந்த பறவைகளை வந்து பார்க்க முடியும். நம்ம வீடியோவை முடிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிட்டு நான் இப்போ கிளம்ப போறேன். இது நான் உங்க கௌதம். நன்றி.